தமிழ் உறவுகளுக்கு அன்பு கடந்த வணக்கங்கள். நான் உங்கள் சசி. கலாநிதி மன்மோகன் சிங். கலாநிதி மன்மோகன் சிங் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்தார். இன்று 26/12/2024 உடல்நலக் குறைபாட்டின் காரணமாக தனது 92வது வயதில் இறையடி சேர்ந்த கலாநிதி மன்மோகன் சிங் இந்திய பெருங்கண்டத்தின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவராவார். 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரை 2 முறை இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்த கலாநிதி மன்மோகன் சிங் இந்திய பொருளாதாரத்தின் லிபரல் பொருளாதார மறுமலர்ச்சி அமைப்பின் ஸ்தாபகராக கருதப்பட்டவர். 2004 தொடக்கம் 2014 வரை காங்கிரஸ் அரசாங்கத்தின் பிரதமராக பதவி வகித்த அன்னார் 1991 தொடக்கம் 1996ஆம் ஆண்டு வரையிலாக காங்கிரஸ் அரசின் நிதி அமைச்சராகவும் பதவி வகித்தவர் ஆவார். 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்த கலாநிதி மன்மோகன் சிங் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் தனது ஆரம்ப பட்டப்படிப்பினை நிறைவு செய்து பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தனது முதுமாணி பட்டத்தினை பெற்றவர். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 1957 பொருளாதாரத்தில் கலாநிதி பட்டம் பெற்ற முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 1982ஆம் ஆண்டு தொடக்கம் 1985ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்திய மத்திய வங்கியின் ஆளுநராகவும் பதவி வகித்தார். 1991 காங்கிரஸ் கட்சியின் மூலம் மாநிலங்களவைக்கு தெரிவு செய்யப்பட்ட கலாநிதி மன்மோகன் சிங் இந்திய பொருளாதாரம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்தபோது நிதி அமைச்சராக பதவியேற்றவர். அவர் நிதியமைச்சராக காணப்பட்ட காலத்தில் அவரின் பொருளாதார சீர்திருத்தங்கள் நாடு எதிர்நோக்கிய சவால்களுக்கு அவரினால் புதிய பொருளாதார கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் வங்கி அமைப்பில் சீர்திருத்தங்களும் பங்குச்சந்தைகள் நிதி முகாமைத்துவம் என பல மறுசீரமைப்புகளுக்கு வித்திட்டவர் கலாநிதி மன்மோகன் சிங். 2004 பிரதமராக அப்போதைய அரசாங்கமான காங்கிரசினால் அழைக்கப்பட்டு பதவி வகித்த அன்னார் 2005 மகாத்மா காந்தி தேசிய கிராமிய சட்டம், தகவல் அறியும் சட்டம், கல்வி உரிமை சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என முக்கியமான பல்வேறு பொருளாதார வளர்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய இந்தியாவினை உலக நாடுகளிற்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை உருவாக்கியது பெரும் பங்காற்றிய மாபெரும் தலைவர். அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தின் மூலம் மலிவான முறையில் எரிசக்திகளை கிராமப்புறங்களிலும் பெற்றுக் கொடுப்பது அன்னார் மாபெரும் பங்காற்றியவர். மீண்டும் ஒரு தலைவர், மீண்டும் ஒரு நிகழ்வுடன் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது என்றும் உங்கள் சசி.